திருவாக்கு சொல்லிடம்மா திருவிழத்தின் ஒளியிலே திருவாக்கு சொல்லிடம்மா மாதத்தின் ஒளியிலே எங்கள் மக்கள் உரைக்கீட்டிடம்மா அம்மம்மா மங்கல்ய காட்டிடம்மா எங்கள் மக்கள் உரைக்கீட்டிடம்மா மலையூர் அஞ்சாலியே அம்மா மயிலாடி வாடி அம்மா அம்மம்மா மலையூர் அஞ்சாலியே அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி அன்னை காளிகா தேவியே உன் பாதத்துக்கு பாடல் அநேக கோடி வந்தனம் தாயே. தோற்றமாக இருக்க வேண்டும். எப்படி வர தெரியுமா? சிறுசல் மகிடம் பூண்டு மகடம் பூண்டு சிம்பவான எப்படி வரப்பதா? எப்படி தரமாரா? கர்மத்தில் சூலம் என்ன பக்தனான வாதாபிசூரன் என்னை கோடி அழைக்கிறான், சோத்திரம் செய்கிறான். அன்னவருக்கு காட்சி கொடுக்க வேண்டும். புறப்படுமா சுபாஜியம் காளிகாதேவி முன்னவா கொஞ்சம் போது அந்த வருமானத்தை வாங்கிட்டு போ. திருவண்ணாமலை மாவட்டம் தடனுடைய கிராமத்தை சேர்ந்த என்ன முருகன் அவர்கள் அவங்க மகனை முருகன் சிவகாமி இருவருமாக சேர்ந்து இந்த நாடகத்திலே காளிகா தேவியை நடிக்கும் தன் மச்சானை பாராட்டி தட்டோர்சா பட்டு புதாமர் உட்பட ரூபாய் 1001 அன்பளிப்பு சுபோஜியம். திருவண்ணாமலை மாவட்ட சாணந்தரை சேர்ந்த அல்லிமுத்து இந்த நாடகத்தில் சிறப்பாக காளிகா தேவி நடிக்க அண்ணனுக்காகவா அண்ணனை பாராட்டி தட்டோர்சா உட்பட ரூபாய் 1001 சுபோஜியம். அடியானை பாராட்டி ரூபாய் 5000 சுபோஜியம். கோயிலுக்கு காமாட்சம்மன் பாதகாணிக்கு ரூபாய் 50 சுபோஜியம். அடியானுக்கு ரூபாய் 1000 அன்பளிப்பு சுபோஜியம். 1000 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டம் ஆத்திரையை சேர்ந்த அருணாச்சலம் தன் மச்சானை பாராட்டி கட்டோர்ச 19 உட்பட ரூபாய் 2001 சுபோஜியம். அடியான பாராட்டி ரூபாய் 5000 சுபோஜியம். திருவண்ணாமலை மாவட்டம் சாணந்தரை சேர்ந்த பி சோலை இந்த நாடகத்தில் காளிகா தேவியா நடிக்கக்கூடிய தன் தம்பியை பாராட்டி 10 வருஷம் உள்பாவாட ரூபாய் 501 அன்பளிப்பு சுபோஜியம். அடியானுக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு சுபோஜியம். அப்புறம் அவள் தானுங்களா
காய்ச்சலாம் வாங்க மாதிரி நான் தாயா பண்ண போறேன். நீ பக்தர்களுக்கு காய்ச்சி கொடுக்க வந்தவா காய்ச்சிக்கு என்ன வேலை உனக்கு சொல்லு. எப்படி மிரண்டுக்கார பக்தருக்கு அம்மா வந்து காய்ச்சி தான் கொடுக்கணும். காய்ச்சி ஐயா குஞ்சு சின்னதாக்குதுப்பா, கொஞ்சம் பெருகிட்டோம். ஆடி மாசம் அறுத்துறோம். யாருக்கு கொடுக்குறது உத்தரவு?